நிர்மல்குமார் இது எத்தனாவது கட்சியில் இருக்காரு? அதனால அவருக்கு பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். சில பேருக்கு அற்பர்களுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரியில குடைப்பிடிப்பாங்க. அதே நிர்மல்குமார் திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் பாஜகவிலிருந்து வந்து அங்க சேர்ந்து அங்க இருந்தவர் தான். இன்னைக்கு அமைச்சராகிவிட்டோம் என்கிறதுனால தலகால் புரியாம அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு விசித்திரமான ஒரு பொருந்தாத கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. திரு விஜய் அவர்களுக்கும் அவரை சுற்றி உள்ள அந்த பரிவாரங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. காங்கிரஸ் வேண்டுமானால் நம்மோடு இருக்கலாம், திரு திருமாவளவன் அவர்களோ ஐயுஎம்எல் அவர்கள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவர்கள் இன்றைக்கு கூட அவங்க கூட்டணியில் நாங்கள் சேரல, ரொம்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எதற்கு விளக்கமாக சொல்றேன்னா, இதுல பல இதை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அதுக்காக சொல்லிடுறேன் கிளியரா. இன்றைக்கு அவர்கள் பயத்தின் காரணமாக, ஆட்சி போய்விடுங்கிற பயத்தின் காரணமாக தான், உங்களுக்கு தெரியும், அதிமுகவை உடைத்து அவர்களுக்கு தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு போய் அங்க சேர்றாரு விஜயபாஸ்கர் தான். அதுக்கு அவர் மூலம்தான் அவர்கள் அந்த முயற்சியை செய்து 30 எம்எல்ஏக்களை திரட்டினார்கள். அன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் 17 எம்எல்ஏக்களோடு சென்று அங்கே சட்டமன்றத்தில் லெட்டர் கொடுத்ததும் கட்சியின் தலைமை கொடுக்கிற லெட்டர் தான் நிற்கும். அதுபடிதான் அந்த கட்சியோட விப்புங்கிற கொறடாலாம் திறந்திருக்க முடியும். தெரிஞ்சதான் 5 பேர் வந்தாங்க. அப்புறம் இவர்களே அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தவறான ஒரு முடிவு எடுத்தார்கள். அன்றைக்கே சொன்னேன், தவறான வழியில் போகிறீர்கள், உங்களை விஜய் நடு ரோட்டில் நிறுத்த போகிறார். நான் இன்னைக்கு இல்லை, என்றைக்கோ சொன்னேன். ஜூன் மாசமே சொன்னேன், இல்ல மே மாசமே சொன்னேன். இவங்க போய் ஆதரவு அளித்தது மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவர்கள் கட்சியிலே இருந்து அதற்காக அவரோடு பேசி அதை தீர்ப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தவேகாவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஆதரவளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. சூழ்நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவிலே இந்த கடினமான நேரத்தில் அந்த கட்சியால் மந்திரியானவர்கள், அந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினரானவர்கள், அந்த கட்சியால் வெளி உலகத்திற்கு தெரிந்தவர்கள், அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள், இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்னு, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்களெல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். அவர் மீது எதுவும் குறை குற்றங்கள் இருந்தால் அதை பேசி தீர்க்க வேண்டும்.